ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு மிகச்சிறந்த மந்திரி, மிகச்சிறந்த அரசி மற்றும் குழந்தைகள், இப்படி மிகச்சிறந்த அப்படின்ட்டு என்னெல்லாம் தனக்கு வேணுமோ எல்லாமே அந்த ராஜா கிட்ட இருக்கு. அவரோட ஒரே கவலை என்ன அப்படின்னா, தனக்கு கவலையே இல்லை, எல்லாமே மிகச்சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறது அவரோட ஒரு பெரிய கவலையே. ஸோ லைஃப்னா கொஞ்சம் கவலை இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா தனக்கு கவலையே இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது தன்னோட தோட்டத்து பராமரிப்பாளர் 1000 கவலைகள் அவனுக்கு இருக்கு. ஸோ மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்படி 1000 கவலைகள் இருந்தா கூட தன்னோட வேலையை சந்தோஷமா பாடல்களை பாடிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கவலையே இல்லைன்னு கவலையில இருக்கோம், அவன் 1000 கவலைகள் இருந்தா கூட பாடல் பாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இதை தன்னோட மந்திரியை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றாரு. நான் இப்படி கவலையே இல்லைன்னு கவலையில இருக்கேன், அவன் 1000 கவலைகள் இருந்தாலும் பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்றாரு. அதுக்கு மந்திரி ஒன்னே தான் சொல்றாரு, மன்னா நீங்களும் நானும் ஒரு சங்கத்துல உறுப்பினர், அதுவும் ஆயுட்கால உறுப்பினர். அவன் இன்னும் அந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகல, உறுப்பினர் ஆயிட்டான்னா அவன் பாடலாம் பாட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு உடனே கோவம் வருது, அது என்ன சங்கம், நான் வேற ஆயுட்கால உறுப்பினர்னு சொல்றியே அப்படின்ட்டு மந்திரி கிட்ட கேட்கிறாரு. மன்னா நீங்களும் அந்த சங்கத்துல ஒரு உறுப்பினர் தான், அங்கத்தினர் தான், சோ நான் வேணா உங்களுக்கு இதை ப்ரூஃப் பண்றேன் அப்படின்ட்டு அந்த மந்திரி சொன்னாரு. சரி ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே மந்திரி ஒரு தங்க தாரிகை கொண்ட பட்டு துணியை எடுத்துட்டு வராரு. அதுல 99 தங்க பொற்காசுகளை போட்டு அந்த தோட்டத்து பராமரிப்பாளரோட வீட்டு வாசல கொண்டு போய் வச்சாச்சு. எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணி பாக்குறாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மறுநாள் விடிஞ்சதும் தன்னோட அன்றாட வேலைக்கு 1000 கவலைகள் இருந்தா கூட பாடல்கள் பாடி சந்தோஷமா அந்த தோட்டத்தை பராமரிப்பாளர் போறான். வீட்டு வாசல்ல இப்படி தங்கத்தாரிகை கொண்ட பட்டு துணியில காசு இருக்கிறத பாக்குறான். திறந்து பாக்குறான், தங்க காசுகள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஒண்ணு ஒண்ணா எண்ணுறான். 99 தங்க காசுகள். 10 தடவை என்றான் 99 பொற்காசுகள். தன்னோட குழந்தைங்களை வச்சு என்றான் 99 பொற்காசுகள். அடுத்த நாள்ல இருந்து அவன் பாடல. சோ இதுல என்ன அப்படின்னா, அவனுக்கு 99 பொற்காசுகள் கிடைச்சது. கிடைச்ச 99 பொற்காசுகளை வச்சு அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த ஒரு தங்க பொற்காசுகளை போட மறந்துட்டாங்களா, அல்லது 100 பொற்காசுகள்னு நினைச்சு 99 போட்டுட்டாங்களா? இப்போ அந்த தோட்டத்து பராமரிப்பாளரும் அந்த 99% சங்கத்துல உறுப்பினர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் வாயில இருந்து அந்த பாடலே வரல. இப்படிதான் நாமளும் இருக்கிறோம். நமக்குள்ள 1000 திறமைகள் ஒளிஞ்சிருக்கு, ஆயிரம் திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம குறைபட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, அம்மா அப்பா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறைபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் திறமைகளை வச்சு நம்மளாலையும் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். வெற்றி பெற்றா எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். நன்றி.